ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து கர்லா கேவ்ஸ் பார்த்தோம். இப்போது கர்லா கேவ்ஸ்லேருந்து கிளம்பி நம்ம வந்து இப்போ வந்து குஜராத் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ணோம் அப்படின்னா 528 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி போய் ரீச் ஆகிறது போல் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த வாப்பி அப்படிங்கிற சொல்கிற ஒரு இடம் இருக்குது குஜராத்தில். ஸோ அந்த டவுனுக்கு அந்த சிட்டிக்கு நம்ம போயிட்டு ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஜெருஷ்க்கு வந்து ஒரு சின்ன வேக்சினேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து காலையில் கிளம்பி நம்ம வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகலான் இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மும்பையை கிராஸ் பண்ணோம். மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நவி மும்பை அப்புறம் வந்து தானே, இந்த ரெண்டு மும்பையோட அவுட்ரு ஏரியாவை வந்து நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போவோம். இன்னொரு 5 minutesல வந்து பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் வேல வந்து ஏறிட்டோம். இந்த ரோடு தான் வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இடையில உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நீங்கள் வந்து டிராஃபிக் சிக்னல் அந்த மாதிரி எதுவுமே வராது. டோல் மட்டும் வந்து ஒரு 2 டோல் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே போல் வந்து சப்போஸ் நீங்கள் வேற ஏதாவது ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா கூட தனியாக எக்ஸிட் ரோடு அழகாக வந்து இதில் இருந்து கட் பண்ணி போகும். இதோட டிரைவிங்கும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப செனிக்காக இருக்கும். லோனவாலா கண்டால காட்டில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறதுல ரொம்ப செனிக்கான ஒரு ரோடு இது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹில்ஸ்க்கு மேலே நம்ம போயிட்டு இருக்கோம். பட் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹைவே வந்து அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக மவுண்டெயினுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ஸ் எல்லாமே மவுண்டெயினுக்கு மேலே இருக்கு. இதே ரோடு வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ரோட்டில் நிறைய க்ரீனரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே போல் தண்ணி ஃபால்ஸ் வந்து நிறைய ஃபால்ஸ் ரோடு சைட்லேயே பாஞ்சிட்டு இருக்கும். அப்படி ஒரு செனிக்கான ஒரு ரோடு. ஆக்சுவலாக லோனவாலா கண்டாலா காட் இந்த இடம் வந்து மும்பையிலேருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போல் அவங்க வந்து யூஸ் பண்ணுற இடம். ஸோ இப்போ இந்த ஹைவே வந்து இதுக்கு மேலே போட்டிருக்கனால இந்த ரோடு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. செம ஸ்பீடாக போகலாம். ஆனால் என்னென்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோடய கொஞ்சமே ரோடு வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இதோட இப்போ நிறைய எக்ஸ்பிரஸ்வே வந்திருக்கு. அந்த இப்போ டெல்லியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இதோடையும் பெருசு, இன்னும் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸ்பீடு லிமிட் வந்து அங்கே ஜாஸ்தி. இங்கே மேக்ஸிமமே 80 to 100 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குது. ரோடு வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. டிரைவிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த சைட்லேயும் 2 சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸோட வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம டிரைவிங் கொஞ்ச நேரத்துக்கு கன்டினியூ பண்ணலாம். பாருங்கள் அப்படியே சைடில் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். மறுபடியும் ஒரு டனல் வரது போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய டனல்ஸ் வந்துச்சுங்க. அந்த இதில் நிறைய குட்டி குட்டி டனல்ஸ் இருக்குது. அதே போல் 1-2 கொஞ்சம் லென்த்தியான டனல்ஸ் இருக்குது. டனல்ஸும் வந்து நல்ல ப்ராடாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய டனல்ஸ் வருது ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒரு பெரிய டனல் வரப்போகுது. பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு கண்டினியூ பண்ணும் அப்படியே.
பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு மவுண்டெயினுக்கு மேலே ட்ராவல் பண்ணுற போலே அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரோடு வந்து நல்லா பக்காவாக போட்டிருக்காங்கங்க. ஹில்ஸில் வந்து நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு ரோடு வந்து நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட போட்டு ஒரு மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ரொம்ப ஓல்டு ரோடு. ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 100 அந்த ஸ்பீடு வந்து இங்கேயும் மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ டோல்கேட் இதுவரை வரல, ஆனால் இடையில ஒரு டோல்கேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நவி மும்பையோட பைபாஸ் இதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம இந்த ரோடில் வந்து இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து எப்படி ரோடு இருக்குங்கிறது தெரியல. சிட்டிக்குள்ளால் போயிட்டு போவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இங்கே உள்ளே வர வர ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரோடு வந்து அந்த சைட்லேயும் சரி நடுவுலையும் சரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எப்படி நம்ம அங்கே ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணமோ அதே ஸ்பீடை வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து நவி மும்பை. ஸோ நவி மும்பை வந்து என்ன எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பாம்பேக்கில் இருக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ட்ரெயினில் வர்றதுனால நவி மும்பை வந்து பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற போல் ஒரு ஃபீலிங். இப்போ நம்ம வந்து அந்த ரோட்லேயே நம்ம ட்ரைவ் பண்ணி போக முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து மும்பையோட இன்னும் ஒரு எட்ஜுக்கு வந்துட்டோங்க. தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. மும்பையோட அவுட்டரில் ஒரு சிட்டி இருக்குது. ஸோ தானே சிட்டிக்கு உள்ளால் நம்ம வந்து இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து அந்த ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கு போல் இருக்குது. அந்த ரோடுக்கு நம்ம போகணும். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த சிட்டிக்குள்ளால் போய் தான் அதில் கனெக்ட் பண்ணோம் அப்படி போல் எனக்கு வந்து கூகுளில் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே லெஃப்ட் எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம்ல. ஆக்சுவலாக இதுக்கு வேறு ரோடு இருக்கா அப்படிங்கிறது தெரில. பட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் எகைன் இந்த ரோடில் தான் நம்மளை வந்து இது பண்ணிட்டு போகுது. ஸோ நம்ம இப்போ வந்து மும்பையோட அவுட்டரில் இருக்கிற தானே சிட்டிக்குள்ளால் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்குது. அதிசயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மும்பையோட டிராஃபிக்லாம் வந்து யோசித்து பார்க்க நேரம் வந்து அப்போமே அப்படி இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிச்சிங்க டிராஃபிக். ஸோ பட் வந்து இது ஒரு ஏதோ மெயினான ஒரு இது இருக்கிறனால நினைக்கிறேன் டிராஃபிக் அந்தளவுக்கு ஸ்டாப் ஆகலை. நம்ம இதுக்குள்ளால் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஜெருஷ்க்கு வந்து அந்த வேக்சினேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு இந்த போகிற வழியில் எங்கேயாவது வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்க, பீடியாட்ரிஷியன் இருந்தாங்க அப்படின்னா இங்கே வேக்சினேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணி போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்கேயுமே அந்த டாக்டர் வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வேக்சினேஷன் வந்து பண்ண முடியல. ஸோ கன்னியாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். வாப்பியில் போயிட்டு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த தானையை கிராஸ் பண்ண நேரம் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. கிட்டத்தட்ட 97 நினைக்கிறேன், 97, ஆமாம் 97 ஆர் 99 தெரியல. நான் மும்பையில் இருக்க நேரம் வந்து கிரெடிட் கார்டு அப்போ வந்து பார்ட் டைமில் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு விற்கிறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்டு விற்கிறதுக்காக. அப்போ தானேக்கு வந்து அங்கேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இங்கே ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் ஒரு கஸ்டமரை நான் வந்து மீட் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். நல்ல ஞாபகம் இருக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சிட்டிங்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு சிட்டி. கையில் காசும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வேலை கிடைக்காத ஒரு காலகட்டம். ஸோ என்னென்னவோ வேலை செஞ்சோம், எங்கெங்கேயோ தங்கியிருந்தோம். உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத சிட்டி வாழ்க்கையில். ஸோ இந்த சிட்டி தான் வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சுது. பார்க்கலாம். இந்த டோல்கேட் எல்லாம் பார்க்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எனக்கு என்னவோ நம்மளோட தமிழ்நாட்டிலையும் மகாராஷ்டிராவில் மட்டும் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து டோல்கேட் இருக்கிறது போல் ஒரு ஃபீலிங் வந்து வருதுங்க. இதே இது வந்து மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்னோட ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், இந்த ஃபாஸ்டேக் போட்ட பிறகு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப குயிக்காக வந்து இதாகிடுது. நம்மளுக்கும் அந்த சேஞ்ச் பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஸ்கேன் பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட்ராக் வரலைன்னா இந்த மும்பை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ஃபாஸ்ட்ராக் வந்ததுனால டோல்கேட்டில் வந்து நம்ம நிற்கிற டைம் வந்து உண்மையிலே ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதே போல் நம்மளுக்கும் வந்து ஒரு ட்ராக் இருக்குது, எவ்வளோ நம்ம செலவழிச்சிருக்கோம் டோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மும்பை தானே எல்லாம் கிராஸ் பண்ணி அவுட்டரில் வந்துட்டோம். இது தானே தாண்டின பிறகு ஒரு பெரிய ரிவர் ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது என்ன ரோடுக்கா அப்படிங்கிறது தெரியல. செம பெரிய பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ரிவரும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:40 அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சிங்க. ஸோ இருட்டுறதுக்கு இதாகிடுச்சு, சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கேயாவது போயிட்டு நம்ம வந்து லைட்டாக சாப்பிட்றதுக்கு இது பண்ணோம். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடலாம், கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கேயாவது அவுட்டரில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்குள்ளே பண்ணலாம். மகாராஷ்டிரா வந்து ரொம்பவே பெரிய ஸ்டேட்டுங்க. அப்பா, எவ்வளோ நேரம் மகாராஷ்டிராலே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? மறுபடியும் மகாராஷ்டிரா டோல்கேட்டுங்க, கண்டினியூஸாக டோல்கேட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன எத்தனை டோல்கேட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குன்னு தெரியல. நானும் குஜராத்தோட எல்கே ஸ்டார்ட் ஆகிடுன்னு பார்க்குறேன், பட் ஸ்டில் மகாராஷ்டிராவோட டோல்கேட்டு தான் இது சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம வந்து மகாராஷ்டிராலாம் கிராஸ் பண்ணி குஜராத்தோட உள்ளால வந்துட்டோங்க. 5வது ஸ்டேட்டு நினைக்கிறேன் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி இப்போ இது உள்ளால என்ட்ரு ஆகிருக்கிறது. ஏற்கனவே 4 ஸ்டேட்டு கவர் பண்ணிட்டோம். இப்போ அந்த 5வது ஸ்டேட்டுக்குள்ளால போயிட்டு இருக்கோம். வாப்பி எண்ணெய் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாப்பி எண்ணெய் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ ஸோ நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு முன்னால் போய் ரீச் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:45 to 10 o'clock நம்ம ரீச் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கு மேலே அவைலபிள் இருக்காது. அதே போல் ரூம் வேறு தேட வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அங்கே போயிட்டு நாளைக்கு என்னென்ன அப்டேட்டுங்கிறது வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாப்பி ரீச் பண்ணிவிட்டு வாப்பியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.